ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதே தேதி இதே மாதத்தில் பிறந்த ஒரு தமிழ் அறிஞரை பற்றி தான் இன்றைக்கி ஒரு சில விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த தமிழ் அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி.வே. கோபால ஐயர். அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 1926 பிறந்தார். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர், பதிப்பாசிரியர், உரையாசிரியர், சொற்பொழிவாளர், பேராசிரியரான பல்முகம் கொண்ட தமிழ் புலவர்னே சொல்லலாம். இதன் காரணமாகவே தமிழகத்தில் இவரை தமிழ் நூல் கடல்னே அழைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ், பிரான்ஸ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் வல்லவராக திகழ்ந்தார். இவர் பார்த்தீங்கன்னா இலக்கணம், இலக்கியம், சமய நூல்கள், குறிப்பாக வைணவ இலக்கிய நூல்களில் குறிப்பிடத்தக்க புலவராக திகழ்ந்தார். இவர் பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலையும் சீவக சிந்தாமணியிலையும் அதீத ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தமிழகத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பணிபுரிந்தார். பணிபுரிந்த திருப்பனந்தா செந்தமிழ் கல்லூரியில் சிறந்த தமிழ் புலவர்களை உருவாக்கி உள்ளார். இவர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2007 மண்ணுலகை விட்டு மறைந்தார். இவரை பற்றி மேலும் தகவல் தெரிய நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.